லக்ஷ்மி இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? இல்ல இதுல நிறைய கணக்குகள் இருக்கு. நம்ம ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கட்டாயம் இருக்கும். பவர் இருக்கும்போது அதுக்கு எதிரான மனநிலை கட்டாயம் இருக்கும். அதை மக்கள் ஒரு அது கோபமா இருக்கா இல்லையான்றது நம்ம வாக்கு சதவீதத்துல எப்போதுமே நம்ம கணக்கிட முடியும். ஆனா இந்த தேர்தலை நீங்க அப்படி கணக்கிட வேண்டாம்ங்கிறது தான், கணக்கிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன் உங்களுக்கு. 2001 4,74,79,000 டோட்டல் ஓட்டர்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். அதுல பதிவான வாக்குகள் 2,80,48,011 வாக்குகள், 59.07%. இது 2001 போல் ஆகுது. 2006 இது முதல் எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஓகே, முதல் எஸ்ஐஆருக்கு அப்புறம் நமக்கு வாக்காளர்களுடைய அதாவது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. 4,66,03,352 வாக்காளர்கள் குறைஞ்சிடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் 3,28,85,649 வாக்குகள், 70.56%. அப்போ 59%-லிருந்து 70% உயர்ந்துருச்சு. 11% உயர்ந்துருச்சு. ஆனா அந்த 11%க்கு கூடுதலா பதிவான வாக்குகள் 48 லட்சம் வாக்குகள். அப்ப கவர்மெண்ட் ரிப்பீட் ஆகல அந்த முறை. விஜயகாந்த் ஒரு ஃபேக்டர் இருக்காரு, டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்ட் வராரு. ஆனா அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த முறை 140 சீட்டு தான் திமுக போட்டியிடுது. கலைஞர் 140 சீட்டு தான் போட்டியிடுறாரு. மீதி எல்லாம் பாமகவுக்கு அதிக எண்ணிக்கையிலும் காங்கிரஸ்க்கு அதிக எண்ணிக்கையிலும் தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இப்ப நீங்க அந்த 2006க்கு அப்புறம் இப்பதான் நமக்கு எஸ்ஐஆர் வந்திருக்கு. 20 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு 20 லட்சம் வாக்குகள் அதிகமா போலாயிருக்கு. ஆனா இதுல இன்னொரு ஃபேக்டரையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம், அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு தரேன். இதுல நமக்கு இப்ப இந்த முறை என்னன்னா, நமக்கு பூத் நம்பர்ஸ் அதிகம். கடந்த தேர்தலில் நமக்கு 68,467 பூத்து தான் நமக்கு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த தேர்தலில் 75,035 போலிங் பூத்து நமக்கு இருக்கு. போன தேர்தலில் அந்த ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் நமக்கு 1000-லிருந்து 1200 வாக்குகள் இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் எல்லா பூத்துக்கும் நமக்கு 800, மேக்சிமம் 900 தான். அதுக்கு மேல அதிகமா இல்லை. ஒரு பூத்துல வாக்களிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துல 55-லிருந்து 60 பேர் தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு டைம். நீங்க உள்ள போய் வெளியில வர வரைக்கும் அது நீங்க எவ்வளவுதான் ஃபாஸ்டா மூவ் பண்ணீங்களோ அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு இல்ல நம்ம வர விஜய், நம்ம ரொம்ப நம்பர்ஸ்க்குள்ள ரொம்ப தலை சுத்தி அவ்வளவு தலையெல்லாம் சுத்த வேண்டாம். இதுல அதெல்லாம் ஷியாம் மாதிரி கணக்காளர்கள் ஒர்க் பண்ணலாம், நம்ம அரசியலா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதாவது ஒரு பூத்துக்கு இத்தனை பேர் போய் வாக்களிச்சு வர முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பூத் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஓட்டர்ஸ் நிறைய பேர் வாக்களிக்கிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த 20 லட்சத்தை நீங்க அங்க பொருத்தி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷாம் அவர்கள் சொல்றது போல நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பர்சன்டேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா சரி, இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோபம் இருந்தது, அதனால வேகமா எல்லாரும் வாக்களிச்சுட்டாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் அதிகமான போலிங் நடந்திருக்கு. அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் பாண்டிச்சேரியில அதிகமான போலிங், அரசாங்கத்துக்கு எதிரான கோபம். அங்க மமதாவை ஓட் அவுட் பண்ணிட போறாங்க. அங்க விஜய் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் அங்க வச்சுக்கலாமா? நம்ம முடியாது. இல்ல லட்சுமி, இப்போ அத போலிங் பர்சன்டேஜ் இந்த நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் போலிங் பர்சன்டேஜ் பேசலாம் விஜயன். ஆனா இந்த தேர்தல்ல நீங்க அதை பேச முடியாதுன்ற. ஏன்னா இதுல நிறைய காரணிகள் இருக்கு. வெறும் பர்சன்டேஜ மட்டும் வச்சு நீங்க முடிவு பண்ணிட முடியாது. விஷயங்கள் பேசப்படுது. இந்த தேர்தல் டிஎம்கேக்கான கிளீன் ஸ்வீப். நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? ஆமா, அப்படிதான். கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் கூட்டணியோட சேர்த்து டிஎம்கேக்கு கிளீன் ஸ்வீப் இருக்க போகுது. அதாவது நீங்க பாக்கெட்ஸ்ல நான் வெஸ்ட்ல எல்லாம், அதுவும் குமாரபாளையத்துல எல்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் வரும், இப்படி ஓட்டு போடுவாங்கலாம் நினைக்கல. இது கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஒரு பெரிய ரீசன். அதை புறந்தள்ளவே முடியாது. ஒரு எளிமையான கணக்கா கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஒரு எளிமையா, இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியோ இதோ இருக்கலாம். அப்ப அவங்க மாத்தணும்னு நினைச்சா அந்த எண்ணங்கள் சேர்ந்து விஜய்ன்ற புதிய வரவு இது ஆட்சிக்கு எதிரான அப்படி அக்குமுலேட் ஆயிருக்குன்னா வேண்டான்றீங்களா? அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. அந்த அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் எங்க போயிருக்கணும் சொல்லுங்க? அதிமுகவுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அங்கதான் பிரியுது, உடையுதுன்றீங்க. உடைஞ்சு போச்சு.
விஜய் 25%, 45% அதிமுக எடுத்திருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்திருக்கும். அதுல 20% விஜய் எடுத்துறாருன்னா எங்க போகும்? அதான் ஷியாம் சொன்னதுதான் சொல்றீங்களா? நீங்க இந்த மாதிரி உடைஞ்சு போகும்போது விஜய்க்கு அதிகமாக எண்ணிக்கை, அதாவது சதவீதமோ எண்ணிக்கையோ விஜய்க்கு எவ்வளவு தூரம் அதிகமாகுதோ தாவேக்காவுக்கு அவ்வளவு தூரம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் குறையுது. என்னுடைய வருத்தமே அந்த டிரெவிடியன் டியோபோலியை அவர் பயங்கரமா இங்க டிஸ்டர்ப் பண்றாரு. அதிமுகவுடைய இடத்தை வந்து அவர் நிரப்பிடுவாரோன்ற ஒரு இன்னொரு கேள்வியா கேட்கலாம். இதை வந்து விஜய ஸ்பாயிலரா வச்சு பேசுறதுன்றது இப்ப நம்ம சோசியல் மீடியாவில எல்லாம் பாக்குறப்ப எல்லா பக்கமும் வந்து நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம்ன்ற ஒரு டிஜிட்டல் ஒன்னு உருவாகுறாங்க. விஜயே ஜம்ப் ஆக வாய்ப்பு இல்லையா? அப்படி வாய்ப்பு இல்லையா? விஜயே வந்து பவருக்கு வந்துடுறாரா? அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. அப்போ விஜய் வந்து பவருக்கு வந்துடுறாரு அப்படின்னா ஒரு மினிமமா ஒரு தொகுதிக்கு 1,56,000 இருந்து 1,60,000 வாக்குகள் இருக்கும். மேக்சிமமா 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதிக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு அவர் வந்து 80,000 வாக்குகள் வாங்கணும். மினிமமா 1.56 இருக்க தொகுதிக்கு 80,000 ஓட்டு வாங்கணும். அந்த 80,000 ஓட்டு அவரோட வேட்பாளரோட கெப்பாசிட்டியை வச்சு நீங்க நிறுத்தி பாருங்க. மணி இதுல ஒரு சின்னது கோட்டீஸ்வரன், இந்த விளக்கம் மட்டும் கேட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். இப்ப ஷியாம் சொன்ன அந்த நுணுக்கமான பாயிண்ட் தான் லட்சுமி அவர்களும் சொன்னது. நீங்க ரொம்ப ஒருத்தர் ஏத்தம் இறக்கம்னு இல்லாம 3 பேரும் ஹெவி ஃபைட் கொடுக்குறாங்க. இல்ல இப்ப சீமான் அவர்களே சேர்த்து திமுகவுக்கு எதிரான்றப்ப போலிங்கே அதிகமாக இருந்தா கூட, ஆவேசால அதிகமாக இருந்தா கூட ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா அட்வான்டேஜ். நம்ம முன்பு பேசின எளிய சூத்திரம் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அட்வான்டேஜ்ன்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. பட் உங்களுக்கு இந்த ஹெவி போலிங்ன்றது வந்து அது வெறும் நீங்க இவங்க எல்லாம் நம்பர்ஸ்னு சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. அது ஒவ்வொரு காலத்துக்கும் அது மாறி வந்திருக்குது. இன்னொரு விஷயம் வந்து கடந்த முறை போட்டவங்க அப்படியே இந்த தடவை போட்டுவாங்க. இந்த ஃபிக்ஸட் ஓட் பேங்க்ன்றது கான்செப்டே வந்து இட் ஹாஸ் டு பி ஸ்டடிட். அதுலயே எனக்கு வந்து இன்னைக்கு சந்தேகம். அவங்களோட ஆதார வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, ஜெயலலிதா அவர்கள் பெரிய சுனாமி அடிச்ச போதும் அந்த கட்சியை பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதார வாக்கு. ஜெயலலிதா மறைந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த முறை நான் பார்ப்பது என்னுடைய அனுபவத்தில் சரி, அந்த ஆதார சுருதின்னு சொல்லக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆயிருக்குது. எஸ்பெஷலி விமன். இந்த பல நாளிகள் இன்னைக்கு நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றாங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லுங்க மணி. இப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு அணி மெகா அலைன்ஸோட இருக்கிறாங்க, தாவேக்காவும் இருக்கிறாங்க. 2 பேரும் சமபலத்தில் இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். அது யாரு? விஜய மீறி இபிஎஸ் ஜெயிக்கணும். இல்ல இபிஎஸ் மீறி விஜய் ஜெயிக்கணும். ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கை யாருக்குமே வரல. அப்ப இபிஎஸ் தான் ஜெயிப்பார். அதான் அங்கதான் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உடையக்கூடிய வாக்குகளால அட்வான்டேஜ் either regime change or DMK single largest party. Okay.